வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது 1965 உண்மையாவே நடந்த சம்பவத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட பராசக்தி அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நடந்த சம்பவம் அப்படிங்கிறனால இவங்க பெருசாக அதுக்குள்ளே போகலை. ஒன் லைன் அப்படி எடுத்துக்கிட்டு இவங்க ஸ்க்ரீன் பிளே என்ன பெட்டராக பண்ண முடியுமோ அதை பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஸ்க்ரீன் பிளே அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செமலாகுங்க. ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஹீரோ ஹீரோயின் லவ் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த காம்பினேஷனே வந்து இவருக்கு இவங்க சூட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். அது ஒன்று மைனஸ்ஸு. அதுலேயுமே ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். ஏன்னா 2 பேரும் பேசிட்டு சாங்கு அங்கங்கே வரும். அதனால் வந்து உங்களுக்கு ஸ்லோ பேசுகிற மாதிரி தெரியும். பட் இன்டர்வல் பிளாக்ல அது வந்து உங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். ஏன் அப்படின்னா இன்டர்வல் பிளாக் பயங்கர ஒர்க் அவுட் ஆகிருந்தது. எல்லாரும் வந்து அப்படின்ட்டு இது வரைக்கும் நடந்தது இந்த ஸ்லோவாக போனதெல்லாம் மறந்துட்டு கை தட்டுற அளவுக்கு அந்த இன்டர்வல் பிளாக் மட்டுமே இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ ட்ரைலரில் இப்படிலாம் காமிச்சாங்க, இதெல்லாம் படத்தில் வருதா அப்படின்னா, ட்ரைலரில் காமிச்சதெல்லாம் கம்மிங்க. நீங்கள் படத்துக்கு மட்டும் போய் பாருங்கள், அதை விட டபுள் மடங்கு இருக்குது. ஏன்னா ட்ரைலரில் சும்மா இது ட்ரைலர் தான்மா அப்படின்னு சொல்லி டைலாக் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி படத்தில் வேறு மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. உங்களுக்கு குமிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, என்னடா இவ்வளோ சர்ப்ரைசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து நானே எதிர்பார்க்கல, ஷாக் ஆகிட்டேன். அது வந்து நமக்கு சர்ப்ரைஸ் நிறைய இருக்குது. சரி, கேரக்டர் என்னடா ஹீரோ கேரக்டரு இது வேற வந்து நடந்த சம்பவம் சொல்கிறாங்க, எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹீரோட கேரக்டர் தான் பெஸ்ட்டுங்க. பெஸ்ட் ரைட்டிங், அதோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு. சிவகார்த்திகேயன் அவ்வளோ பிச்சு உதட்டாப்புல. இது வரைக்கும் அவர் நடிச்ச படத்துலேருந்து இதில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காப்புல. செலியன் அப்படிங்கிற கேரக்டர் பயங்கரமாக இருக்குது. என்ன அது இது இவரா அவரு அப்படிங்கிற லெவலுக்கு இருக்குது. சரி, வில்லன்ட்ட வந்தால் வில்லனா அவரு ஹீரோ இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்லேருந்து என்னால் வரவே முடியலைங்க. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோவை பார்த்துட்டோம், ரவி மோகன் அவர்களை. இப்போ திடீர்னு வில்லனா அவர் வில்லனா கலக்கியிருக்காப்புல. ஆனால் நமக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா இது இவர் பயங்கரமாக பண்ணாலும் நமக்கு வந்து வில்லங்கிற ஃபீலே வரலையேங்கிற மாதிரி இருக்கும். பட் வில்லனா மிரட்டிட்டாப்புல. அவர் என்னமோ நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. நமக்கு ஏற்றுக்க ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிப்பா, இதில் வீக்கான கேரக்டர் என்னதான்ப்பா அப்படின்னா, நம்ம அதர்வா அவரோட கேரக்டர் தான். அவர் நல்லா நடிப்பாப்புல, சூப்பராக நடிப்பாப்புல, டேலண்டட் ஆள். ஆனால் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அவரோட கெப்பாசிட்டியை விட கம்மி. அதனால் வந்து நமக்கு ஒட்டலை. இவர் நல்லா தான் பண்ணாலுமே, இது வேறு யாரோ ஒருத்தர் பண்ணலாமே, இவரே தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது ரவி மோகன் அவர் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அந்த வில்லன் ரோல் அவருக்கு சூட்டபுளாக இருந்துச்சு. நமக்கு தான் ஏற்றுக்க முடியல. இவர் ஹீரோவை பார்த்துட்டு டக்குன்னு ஏற்றுக்க முடியல. இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் அவரும் நல்லா இருந்துச்சு. வீக்கான கேரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து நடிச்சிருக்காப்புல, ஆனால் ரொம்ப வீக்காக தெரியுது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. படத்துலேயே ஒரு ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் கேரக்டரில் இவர் தான் ஃபஸ்ட்டு வருவாப்பில். இந்த படம் யாருக்கு தான் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது அப்படின்னா, ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஒன்று. ரெண்டாவது, சினிமாவில் வருது நான் எந்த மாதிரி படம்னாலும் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க. அந்த மாதிரி முக்கியமாக எஸ்கே ஃபேன்ஸு, அவங்களுக்குலாம் விருந்தாகவே அமைஞ்சிருக்கும். மேக்ஸிமம் சினிமா லவர்ஸு ஏ சென்டர் பி சென்டர் அவங்களுக்குலாம் நல்லாவே இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் அதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி கமர்ஷியல் எலிமெண்ட்ஸு, காமெடி அதெல்லாம் வந்து வைக்கல. சாங்ஸ் தான் அங்கங்கே இருக்குது. காமெடிங்கிற பேரில் பண்ணியிருக்காங்க. பட் அது சிரிப்பு வராது, அது இன்னொரு விஷயம். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு அவங்க வருவாங்க. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க வருவாங்க. அதை பொறுத்த வரைக்கும் டிஓபி பிச்சிட்டாப்பில். அது வந்து ஒரு ஃப்ரேமுமே நல்லா இருக்குது. அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஷார்ட் மூலிமா கதை சொல்லுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஷார்ட்டே பேசும்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஷார்ட்ஸ் அவ்வளோ அழகழகாக இருக்குது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காப்புல. டிஓபி சூப்பராக பண்ணியிருக்காப்புல. சரிப்பா, இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் இருக்காருப்பா, GV100. நம்ம ஜிவி பிரகாஷ் இசை அசுரன் பின்னிட்டாப்புல. 100th ஃபிலிம்னா நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டாப்புல. ஏன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காப்புல. ஏன்னா ஒரு சீனை வந்து உங்களுக்கு சாதாரண சீனாக பார்க்குறதுக்கும் அவரோட மியூசிக்கோட பார்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டாக இருக்கும். 1001 அவரை நம்ம கொண்டாடணும் பார்த்தீங்களா, அதாவது படத்தை கொண்டாடல, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் மியூசிக்கை போட்டு கொண்டாடிட்டு தான் இருக்கும். அந்த லெவலில் இதுலேயும் பண்ணி வச்சுருக்காரு. அவ்வளோ அற்புதமாக அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த எலிவேஷன் சீன்ஸ்லாம் வந்து இவர் மியூசிக்கை போட்டு உங்களுக்கு வந்து வெறி ஏற்றி விட்ருவாப்புல. வெளியே வரும்போது ஒரு உணர்வு வெறி பிடிச்ச மாதிரி வருவீங்க. அந்த லெவலில் வந்து மியூசிக்கை போட்டு கலக்கி எடுத்துட்டாப்புல. இது அவரோட பெஸ்ட் ஒர்க்குன்னே நான் சொல்லுவேன். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுமா, ஃப்ளாப் ஆகுமா? ஒன் டைம் வாட்சபிளா? பிளாக் பஸ்டர் கன்ஃபார்ம், ஷோர் ஷாட். ஏன்? கண்டென்ட்டு.
2வது ஸ்க்ரீன் ப்ளே சுதா கோங்கரா மேம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் விட்டாலும் செகண்ட் ஹாஃபில் பிடிச்சிட்டாங்க. 3வது நம்ம இசை அசுரன் பின்னிட்டாப்ல. அவ்வளோதான். இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப். பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப், ஸ்க்ரீன் ப்ளே, மியூசிக்கு எல்லாமே சொல்லலாம். இந்த படத்துக்கு நாங்கள் எங்கள் டீம் சார்பாக கொடுக்குற ரேட்டிங் இதோ பாருங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.